எனக்கு வந்து கடவுள் கிஃப்ட்டு, இந்த இவன் குழந்தை வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கேங்க, என்னமோ பாவம் பண்ணிட்ட மாதிரியும் என்னமோ மாதிரியும் தான் எல்லாரும் சொன்னாங்க. இவரோட பேர் சந்தோஷ் பாலாஜி. இவர் வந்து தேவோட்டையை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஆட்டிசம்னு சொன்னாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இவர் தான் ஷார்ப்பு. இதை நான் சும்மா பெருமைக்காகலாம் சொல்லலை. இவர் வந்து ஓரியூர் பக்கத்தில் உள்ள புலியூரில் கிரியேட்டிவ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக 8 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீவிரமான தளபதி ரசிகரும் கூட. என்ன அப்படி தானே? ஆமாம். போன வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி 25வது வருஷத்து இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கான். அது எனக்கு ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் உங்களோட சுச்சுவேஷன்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷனாக என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? வீட்டை குழந்தைய வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த குழந்தை பிறந்துட்டேன்னு சொல்லி அவங்கள ஒழிக்க நினைக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிற கவர்மெண்ட்டில் கொடுக்குற ரூபாயை கூட வாங்காமல் இருக்கிறவங்கெல்லாம் ஏராளம். ஏன் எனக்கு என்னோட குழந்தை ஆட்டிசம், என்னோட குழந்தை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறதுல உங்களுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தைய நம்ம என்ன குழந்தை கொடுக்குறாரோ நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒன்றை மாதிரியே நாம் எல்லா குழந்தையும் வரணும்னு நான் வந்து நினைக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த குழந்தை கிடச்சிதா, இதை வந்து காட் கிஃப்ட்டுன்னு சொல்லி நான் வாழணும். இதுதான் எல்லாருக்கும். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சந்தோஷ் பாலாஜி? எனது கிஃப்ட்டு வாங்க போகிறேன். கிஃப்ட் வாங்க சொல்லுங்கள். நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டியன், ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே, சந்திரலேகா, கோயம்புத்தூர் மாக்குள்ள பூயை உனக்காக, வசந்த வாசல், மாண்பூமிக்கு மாணவன், செல்வா, காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், இலாவை வா, துல்லாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சிலே மின்சார கண்ணா, கண்ணுக்கு நிலவு, குஷி, பிரியமானவரே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான், தமிழன், யூத், பகவதி, வசீகரா, புதிய இதை, திருமலை, உதயா, கில், மதுரை, திருப்பாச்சி, சுக்ரன், சச்சின், சிவகாசி, ஆதி, மோகிரி, அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், விகுல், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, கோட்டு, ஜனநாயகன். பார்த்தீங்களா, 69 சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகர். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? விஜய் தானே பிடிக்கும்? இங்கே சொல்லுங்க. விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும் உங்களுக்கு. விஜய் சார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவருக்கு என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு கூப்பிடுங்க விஜய் சார். வீட்டுக்கு கூப்பிடுங்க. வீட்டுக்கு வாங்க சார். வீட்டுக்கு வாங்க சார். விஜய் சார் வீட்டுக்கு வாங்க சார். விஜய் சார் வீட்டுக்கு வாங்க சார். மிஸ் யூ சொல்லுங்க. மிஸ் யூ லவ் யூ. போறீங்க. ஆமா. என்ன கிஃப்ட் வாங்குறீங்க? எனக்கு சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுறேன். எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? சாக்லேட். நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் என்ன? நஃபில். சொல்லுங்க. லவ் யூ. பை. ப்ளேயிங் கிஸ் கொடுங்க.